தோப்பாவை இந்த மேடையில் பலமுறை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். அதில் பின்னாடி என்னுடைய பேச்சில் சொல்கிறேன். நான் தோப்பாவை அவருடைய அந்த உள்ளார்ந்த விஷயங்களை எழுத்து வடிவத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறேன். அப்படியே தோப்பாவோட ஒரு விஷயம், நேற்று 2-3 நாளாக தோப்பா அவனுடைய புத்தகங்கள் எல்லாம் நான் எடுத்து பார்த்த பொழுது அவருடைய முதல் புத்தகத்திலிருந்து கடைசி புத்தகம் வரை எனக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த புத்தகத்தில் எழுதி கொடுக்குற விஷயம் எவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் ஆகுதுன்னு எனக்கு முன்னாடி நம்ம எடுத்து பார்க்கல. இந்த கடைசியாக எழுதி கொடுத்துருக்கிற புத்தகத்தில் அவருக்கு கை நடுக்கம் அந்த எழுத்து நடுங்கி என்னுடைய பேர் மட்டும் அதில் படிக்க முடியுது, பாக்கியெல்லாம் கோடா இருக்கு. அப்போ அவர் இந்த உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த அந்த விஷயம் அவருடைய 97 கொடுத்த புத்தகமும் 2015 கொடுத்த அந்த புத்தகம் எழுதி கொடுத்ததுக்குள்ளே இருந்து ஒரு பெரிய வரலாறு கிடைச்சிது எனக்கு. இப்போ தோப்பாங்கிற மனுஷன் அந்த அளவுக்கு அவர் என் போது ஒரு பெரிய விருப்பமும் ஈடுபாடும் கொண்டிருந்தார். ஏன்னு தெரியாது, கொண்டிருப்பார். யார் போனாலும், சென்னையிலேருந்து போனாலும் வேற எங்கேயாச்சும் போனாலும், நீங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் அரசன் ஒருத்தருக்கார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சுடுவார். ஆரம்பிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு பெரிய புராணம் போடுவார். அது எந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஈர்ப்புத்தன்மை, மனிதர்களை புரிந்து கொள்ளுதல், இந்த மாதிரி விஷயங்களினுடைய அப்படி ஒரு அவருடைய கட்டுரையில் ஒரு இடத்துல படித்தேன். அறிவுத்தனம், அன்பு சார்ந்த செயல்பாடு 2 இருக்கு உலகத்தில். வெறும் அறிவுத்தனமாக இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ ஒரு அறிவாளியாக இருக்கிற அதே நேரத்தில் சரிங்க சார், நீ எந்த அளவுக்கு அன்புடையவனாகவும் இருக்கிறாய் என்பது தான் மனித வாழ்க்கைன்னு சொல்லி அவர் எழுதியிருக்கார். அது ஒரு கோட்பாடு மாதிரி அவர் உருவாக்கி எழுதியிருக்கார். ஒரு இடத்துல நான் நேற்று படித்தேன். அது ரொம்ப பாதிச்சுது என்ன. அப்போ அப்படியான ஒரு அரிய மனிதர் அவர். அந்த மனிதர் பற்றி பேசுறது எழுதுறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த பின்புலத்தில் எனக்கு இந்த சாகித்ய அகாடமியில் ஒரு 3-4 வருஷம் வேலை வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அந்த இந்திய இலக்கிய சிற்பிகள் அப்படின்னு ஒரு வரிசையில் புத்தகம் போடுவாங்க. அதுக்கு என்ன எனக்கு நல்ல அனுபவம்னு சொன்னால், நான் இந்த மயிலை சீனி வெங்கடசாமின்னு ஒரு பெரியவர் இருந்தார்ல, அவருடைய ரொம்ப என்ன சொல்கிறது வெறி பிடிச்ச ரசிகன் நான். அவர் அந்த காலத்திலேயே 97 அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ண வச்சு 98-2000 அவருடைய கட்டுரைகள் எல்லாம் திரட்டி 2000 பிறகு அவருடைய 100 வந்த பொழுது ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கை 2 நாள் இங்கே வச்சு நடத்தி, அப்புறம் அதன் மூலமாக அரசாங்கம் அவருடைய நூலை நாட்டுடைமையாக்குன்னு சொல்லி, அப்போது நாட்டுடைமையாக்கி ஒரு 10 லட்சம் ரூபாயை அவங்க வீட்டுக்கு கொடுத்தப்போ நைஸாக அவங்க வீட்டுக்கு போய் அங்கே உள்ள அவருடைய பேரன் பேத்தி 2-3 பேர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட, ஐயா பேரில் நீங்கள் ஏன் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு அறக்கட்டளை செய்யக்கூடாது, ஐயாவை பற்றி வருஷம் பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி அவரை ஒரு மாதிரி கரைச்சி அவர்கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபா வாங்கிட்டு இங்கே ஒரு அறக்கட்டளையை தொடங்கி அந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது மயிலையோட ஒரு மாதிரியான உறவு ஒரு 95 தொடக்கம் 2005 வரை ஒரு 10 வருஷம் இருந்தது. அதனுடைய விளைவாக அவருடைய எல்லா எழுத்துக்களையும் தொகுத்தோம். நல்வாய்ப்பாக சாகித்ய அகாடமியில் அவரை பற்றி அந்த மோனோகிராஃப் எழுதுறதுக்கு எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு 2 வருஷம் எடுத்துக்கிட்டேன். நான் இதுவரை எழுதியிருக்கிற இந்த மாதிரி சின்ன விஷயங்களில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மயிலை பற்றி எழுதுனது தான். நீங்கள் அந்த மோனோகிராஃப் எடுத்தீங்கன்னா ஒரு லைனை கூட நீங்கள் தூக்க முடியாது. அதுக்கு பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்த மனிதர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு வாயை சுப்பிரமணியம் ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து அதில் தம்பி நீங்கள் மயிலையை பற்றி ரொம்ப நல்லாவே எழுதியிருக்கிறீங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சல் அட்டையில் போட்டு, என்ன சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறைன்னு போட்டு ஒரு நண்டு எழுதுகிற மாதிரியான கிறுக்கு எழுத்தில் எழுதி அந்த காலத்தில் 2001-2002 அவர் எனக்கு அனுப்பியிருக்கிறார். அது மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து சில பேராசிரியர் இப்படி அப்புறம் மயிலையை போட்டோம், அவருடைய வால்யூம்ஸ் போட்டோம், அப்புறம் அதை கொண்டு வந்தோம். மயிலைங்கிற ஒரு பெரிய மனிதரை பற்றியான விரிவான ஒரு புரிதல், பரப்புரை, இது எல்லாமே ப்ராசஸ்ஸாக நடந்திருக்கிறத நான் இப்போ ரிவைஸ் பண்ணி பார்க்குற பொழுது தெரியும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அந்த கட்டுரையெல்லாம் கலெக்ட் பண்ண சொன்னோம். அப்போ அவருடைய நேஷ்னலைஸ் ஆன உடனே அதை பப்ளிஷ் பண்ணுற ஒரு மார்க்கெட் வருது. மார்க்கெட் வந்தோடனே நம்ம பையன் ரொம்ப ஆசைப்பட்டு என்கிட்ட நம்ம சார் நம்ம 2 பேர் பேர்லேயும் அந்த புத்தகத்தை போடுவோன்றான்.
ஏண்டா மயிலை புஸ்தகத்தை நம்ம பேரில் எதுக்கடா போடணும், என்ன விளையாடுறியா? என்ன நீ வந்து உள்பக்கத்தில் மயிலை சீனின்னு போட்டு எங்கேயாச்சும் பின்னாடி பின்னுரை முன்னுரை மாதிரி எழுதிக்கிறப்போ நீ தொகுத்த, நீ பண்ண, நீ ப்ரூஃப் பார்த்தேன்னு வேணா எழுதிக்கோ. அதை விட்டுவிட்டு அந்த புஸ்தகத்துலேயும் பேரை போடுறியான்னு சொன்னோடனே அவன் இந்த ஆள் ஒத்து வர மாட்டான்னு சொல்லிட்டு அவன் அதை தூக்கிட்டு போய் வேறு இடங்கள்லாம் ஏமாந்து போய் அவன் உழைச்சி கொடுத்ததை இன்னொருத்தன் பேரை போட்டு அப்படி ஒரு மயிலைக்கு ஒரு அந்த பப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்றைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ இப்படியான மனிதர்கள் வரிசையில் தோப்பா வர்றாங்க. அப்போ இந்த சாகித்ய அகாடமியில் மோனோகிராஃப் எழுதுறதுக்காக அங்கே ஒரு பட்டியல் எல்லாம் வந்த பொழுது நான் வந்து நம்ம மோகனா பேரை சொன்னேன். அப்போ அந்த குழுவில் இருந்த பல பேர், என்ன சார் ரொம்ப சின்ன பொண்ணை சொல்கிறீங்க, அவங்க எப்படி சார் இதெல்லாம் பற்றி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப விவாதிச்சாங்க. நான் சொன்னேன் அவங்க எழுதுவாங்க, நீ கொடுங்கன்னு சொன்னோம். ஒரு நல்ல மோனோகிராஃப் வந்து அவங்க அந்த தோப்பா பற்றி எழுதியிருக்கிறாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏறக்குறைய என்னுடைய மயிலை சீனியினுடைய ஸ்டைல், அதில் இருக்கிற அந்த தன்மையை அவங்க சொந்த அறிவில் எழுதியிருக்கிறாங்க. நான் காப்பி அடிச்சிட்டாருன்னு சொல்ல மாட்டேன். என்ன அப்படி உருவாக்கி இருக்கிற தோப்பாவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு. இதனால அவங்க தோப்பா ரசிகராக மாறிட்டாங்க. தோப்பாவுக்காக உயிர் விடுற ஒரு நபர்கள் கூட்டத்தில் மோகனா வந்தாச்சு. அது மாதிரி நிறைய பேரை நான் கெடுத்திருக்கேன். இந்த வையாபுரி பிள்ளைக்காக உயிர் விடுற ஆள் இருக்காங்கிட்ட. அது மாதிரி இப்படியான நிறைய நபர்கள், அவங்க இந்த மாணவர்கள் அவங்க படிக்கிறது, அதுக்குள்ளே வர்ற முறைமைகள், அதுக்குள்ளே அவங்க இன்வால்வ் ஆகிறது, இப்படி எழுதுறது, இப்படிங்கிற கட்டத்தை சார்ந்து தோப்பாவுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்த உடனே அவங்க ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி மார்ச் 3ஆம் தேதி தோப்பாவுக்கு 75 அப்படின்னாங்க. எனக்கு உடனே ஸ்ட்ரைக், பவள விழா. ஏண்டா தோப்பாவுக்கு நாம் பவள விழா நடத்தாமல் வேற எவன் நடத்துறது? அதை விட முதல் நாம் நடத்துவோம். நம்ம நடத்தின பிறகு தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஏகாம்பரத்துக்கையும் பழனிட்டையும் ஃபோன் பண்ணி அதை நடத்திடுவோம்ப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த மாதிரி இந்த பின்புலத்தில் தான் தோப்பாவினுடைய இந்த பவள விழா நடக்கிறது. அதுக்கான இந்த பல்கலைக்கழகங்களில் பெரிய சிக்கல் என்னன்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறது கொள்றதுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க. அது வந்து ஏன் அவங்கள சொல்லியும் குறையில்லை, அந்த ஃபண்டு இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஒரே விஷயத்தில். இப்போ இந்த ஃபண்டு இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்க முடியாமல் போகிறதுங்கிறதெல்லாம் நான் இருந்த காலத்திலே நிறைய இருக்கும். அதுக்கு நான் நிறைய கோல்மால் பண்ணுவேன். அதுக்கு வந்து வெவ்வேறு ஆட்களை ஸ்பான்சர் பண்ணி சாப்பாடு போடுங்கடா, அப்புறம் வெவ்வேறு விஷயங்கள், அப்புறம் கொஞ்சம் நமக்கும் கொஞ்சம் நல்ல காசு தான் கொடுப்பான் சம்பளமாக, அதனால எதையும் கொஞ்சம் செலவழிக்கலாம், அந்த சக்தி இருக்கும். அப்போ அப்படி பண்ணுற புனையில் இன்றைக்கு இந்த சாப்பாட்டு செலவு இதெல்லாம் வந்து முக்கியமாக இருக்க. என்ன பண்ணுறேன்னா, இந்த சாப்பாட்டு செலவு வந்து மோகனாவனுடைய உபயமாக ஒரு பெரு விஷயமாக கிடைச்சிது. அப்புறம் பாக்கி அதெல்லாம் சேர்த்து பழனிகிட்ட சொல்லி அதெல்லாம் பண்ணியிருப்பா, நான் காசு கொடுத்துறேன்னு சொல்லி. இப்படி தோப்பா பற்றியான ஒரு பெரிய நிகழ்வை நடத்துவதற்கு இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஒரு பெரிய பணம் ஒதுக்கி கொண்டாடி செய்யணுங்கிற சூழல் இல்லாத பொழுது அந்த நிகழ்வு நடக்காமல் இருக்கக்கூடாது, நடத்தணும்னு சொல்லி நடத்துறதுக்கான ஒரு பின்புலத்தை உருவாக்கிய எல்லோருக்கும் நான் இந்த கட்டத்தில் நினைவுபடுத்தி பேச விரும்புகிறேன். நான் இப்படியெல்லாம் பேச மாட்டேன், ஆனால் ஏன் பேசுகிறேன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நிகழ்வு இல்லாவிட்டால் நடந்திருக்காது. அப்போ அப்படி நடக்கிறதுக்கான ஒரு சூழல், இந்த அரங்கு, அதை பற்றி பேசுகிறவர்கள், இப்படியான ஒரு நல்ல ஒரு சூழல் அமைந்திருப்பதும், அதை ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம் இட்ஸ் எ குட் ஸ்பேஸ், ஒரு வெளி. அந்த வெளியை நாம் வந்து தோப்பாவுக்காக பயன்படுத்துவது என்பதும் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு தேவையில்லாத ஒரு விஷயங்களை, புராணத்தை நான் ஒரு 15 நிமிடம் எடுத்துக்கொண்டு விட்டேன். இருந்தாலும் அது முக்கியமானதுன்னு நான் நினச்சேன், அதனால் அதை சொல்லிட்டேன். இப்போ நம்ம தோப்பாக்குள்ளே வரலாம். இப்போ தோப்பாவை பற்றி இந்த கருத்தரங்களை பேச போகிற விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தோப்பாங்கிற ஒரு மனிதருடைய ஆளுமையை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கான ஒரு மேப், அதைத்தான் நான் இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக உருவாக்க நினைத்தேன். இப்போ அதில் வந்து தோப்பாங்கிற மனிதர் இந்த அடிப்படையில் எனக்கு வந்து வரலாற்று எழுதுதல், ஒரு சமூக வரலாறு பற்றி பேசுதல், இது எனக்கு பிடிச்ச விஷயம். அது 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 சார்ந்து தான் எல்லா விஷயங்களையும் பேசுகிற எழுதுகிற ஒரு
பயிற்சியை இன்னும் நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ தோப்பாங்கிற ஒரு மனிதர் தமிழ் சமூக வரலாறை எழுதுவதற்கு என்னென்ன மாதிரியான அந்த தரவுகளை, அந்த முறையியலை, இதையெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத ஒரு பண்ணி ஒடுங்கு பண்ணி நான் பேச முயற்சி பண்ணேன். அப்புறம் அதே மாதிரி தொப்பா வந்து ஒரு அடிப்படையில் ஒரு ஃபோக்லோரிஸ்ட், அவர் ஒரு வட்டார மரபு, அதை பற்றி பழனியை பேச சொன்னேன். அது போல் நம்முடைய என்ன சொல்கிறது, கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் அவர் நம்முடைய அவன் வந்து என்னன்னா என்னுடைய மாணவ பரம்பரையில் ரொம்ப ரொம்ப புத்திசாலியான பல பேர்லாம் அவன் ஒரு ஆள். அதனால ஐயான்னு சொல்லிட்டு அடுத்து அவன்னு சொல்கிறீங்களேன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து சில சூழல்கள், தன்மைகள் இதெல்லாம் கிடைச்சதுனால இப்படியான தொடர் ஆய்வுகள், இந்த மாதிரி செயல்பாடுகள் இதெல்லாம் அவனுக்கு கிடைக்கல பாவம். அது எனக்கு வந்து ரொம்ப மன வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். கடந்த 2-3 ஆண்டுகளாக ரொம்ப முயற்சி பண்ணி இந்த சிவகணேஷன் ஒரு ஆளையும் இவனையும் கொஞ்சம் வெளியில் இழுத்து கொண்டு வந்து போன வருஷம் இந்த கேம்பஸில் வச்சு ஒரு சில வேலைகளை பண்ணோம். இந்த வருஷம் எப்படியாச்சும் கமலை வச்சு தோப்பாவை பேச விட்டுறணும்னு நான் பிளான் பண்ணேன். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கான் பாவம். அவங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் +2+1 பரீட்சை, அது ஒரு என்ன சொல்கிறது, பிச்சு பிடிச்ச ஒரு மோசமான கல்ச்சர். அதை லீவ் கொடுக்க மாட்டானுங்க. நீங்கள் வந்து அங்கே இருக்கிற அந்த ஆஃபீஸர்களை எல்லாம் கட்டு செமினார் படிக்க போறியா? எதுக்கு செமினார்? அதுக்கு அது இது என்னது, உனக்கும் உன்னுடைய வாத்தியார் தொழிலுக்கும் அதுக்கு என்ன தொடர்பு, சும்மா இரியா அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் அதையெல்லாம் மீறி தப்பிச்சு வந்துட்டான். அதுவரை ரொம்ப சந்தோஷம். நான் கூப்பிடையிலேயே நீ பேசுறியோ இல்லையோ நீ எழுதி கொடுத்தனும் நான் வாசிப்பேன்னு சொல்லி கண்டிஷன் போட்டு அந்த உட்கார வச்சிருக்கிறோம். அதனால இப்போ கமலக்கண்ணன் வந்து தோப்பாவனுடைய மிக முக்கியமான துறை இந்த சமய மரபுகளை எப்படி படிக்கிறதுங்கிறது. அதனால அந்த விஷயங்கள் பற்றி பேச போகிறான். அது மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய நண்பர் ரத்னகுமார் அவர்கள், தோப்பாவனுடைய இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் வந்து இந்த அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கையில் திடீர்னு எதுக்கெல்லாம் ஒரு இடத்துல ஒரு கல் கிடக்குன்னு வச்சுங்களேன், அந்த கல் எடுப்பார். கல் எடுத்துட்டு இந்த கல் ரோசட்டாம்பார். என்னடா அது என்னமோ இப்படி சொல்கிறேன். அந்த கல்லுக்குள்ள இது பார்த்தீங்களா 2 மொழி இருக்குது, கல்வெட்டுங்க அது. இந்த கல்வெட்டில் இந்த ரோசட்டாங்கிற கலைச்சொல்லுக்கு பேர் இருமொழி உள்ள கல்வெட்டு. அப்போது இதுக்குள்ளே இந்த பாருங்கள், இந்த பக்கம் பிராகிருதத்தில் இருக்குது, இந்த பக்கம் பாருங்கள் சமஸ்கிருதத்தில் இருக்குது, இது தமிழ் என்னவா இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சுவார். அது வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போகும். அப்படி ஒரு என்ன சொல்கிறது, அந்த சுய மண்ணோடும் மரபோடும் வரலாற்றோடும் இருக்கக்கூடிய அந்த கூறுகளை தனக்கு கிடைத்த இந்த ஒரு வகையான பயிற்சியினுடைய பயணம் செய்வதில் தமிழ்நாட்டில் இந்த ஒரே ஆள். அந்த மாதிரி வேற ஒரு மனிதரை நம் தமிழ் சமூகம் இதுவரை பெறவில்லை, இனிமேல் பெறலாம். அப்படி கிடைச்ச ஒரு சொத்து அவர். அப்படித்தான் அவர் வந்து இந்த வட்டார நிகழ்வுகள், வட்டார சடங்குகள், வட்டார பண்பாடுகள், வட்டார மக்கள், வட்டார சாமிகள், அப்புறம் வட்டார சாப்பாடுகள், உணவுகள், அப்புறம் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய உடைகள், இப்படின்னு சொல்லி அவர் சுற்றி 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 வாரி அடிப்பார். கொஞ்சம் நஞ்சமல்ல, அப்படி அடிக்கிற மரபு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் தோப்பாவுக்கு நினச்சேன். அதை பற்றி அவர் பேச போகிறார். அது மாதிரி நம்ம நண்பர் தமிழ் காமராஜ் முருகானந்தம், அவர் வந்து ஒரு கடந்த 25-30 ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் நாம் வாழ்கிற இந்த பிரபஞ்சத்தினுடைய மாற்றங்கள், கொடுமை, அதுன்னு சொல்லி உயிர் பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகத்தை வச்சு காடுன்னு ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இப்படி ஒரு வகையான வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய நண்பர். இதில் இந்த அவருடைய தொப்பாவனுடைய சுற்றுச்சூழல் மரபு பற்றி அவர் பேச போகிறாரு. நேற்று இப்போ திடீர்னு படிச்சுட்டு இருக்கையில் அந்த தொப்பாவனுடைய ஒரு கட்டுரை அந்த திணை பற்றி எந்த தொகுப்பில் இருக்குன்னு தெரியல. நான் அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த திணை சார்ந்த விளைவுகள், திணைக்குள்ளே இருக்கிற தன்மைகள், அதுக்குள்ளே இருக்கிற உயிரினங்கள், குறிப்பாக அதில் இருக்கிற பூச்சி, அந்த பூச்சி, அதாவது மண்புழு இருக்குல்ல, மண்புழு எப்படி அந்த மண்புழு வெளியாக்குது, அப்புறம் அந்த மண்ணை எப்படி அது வந்து ரொம்ப எளிதாக்குறது, அந்த எளிதாக்குறது மூலமாக அப்போ செடி எப்படி எளிதாக வளருது, அப்போ அந்த செடி எளிதாக வளர்றதுனால எந்த மாதிரி செடி வளரும்,
அப்படி வளர்றதுனால நம்முடைய அந்த மண் வளம் எப்படி உருவாகுது, புதிய புதிய அந்த உயிர்ப்பு தன்மை, அந்த சைக்கிளிங் சொல்லுவாங்க, அது எப்படி வந்து உருவாகி வருது இப்படிங்கிற விஷயத்த கொடன்னு பேசுவார். அது வந்து ஒரு கட்டுரையில் எனக்கு படிக்கல, அசந்து போனேன். அவர் வந்து எப்படா இந்த மனுஷன் இதுக்குள்ளேயெல்லாம் போனார்னு சொல்லி. அவருக்கு கொஞ்சம் இந்த மாடர்ன் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த பேசிக்கெல்லாம் நல்லா தெரியும். அவருடைய பெரிய திறமையே என்னன்னா மாடர்ன் சயின்ஸினுடைய பேசிக் தெரியும் அவருக்கு, பெரியாரினுடைய ஐடியாலஜினுடைய பேஸ் தெரியும், மார்க்சிசத்தினுடைய டயலெட்டிக்ஸ் தெரியும். அப்போது இந்த மார்க்சிசம் டயலெட்டிக்ஸ்குள்ளே பெரியார் ஃபங்க்ஷன் பண்ணுற விஷயத்துக்குள்ள இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சருடைய பல விஷயங்கள் எப்படி எல்லாம் போகுதுங்கிறத பற்றி அவருக்கு ரொம்ப இயல்பாக பேசக்கூடிய ஒரு மொழி அவருக்கு சாத்தியம். அப்போ அந்த மொழி சார்ந்து ஒரு கட்டுரையே இதில் பண்ணணும்னு சொன்னோம். நண்பர் பக்தவச்சல பாரதி அவர் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்டாக எப்படி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்னு கேட்டேன், பேசுகிறேன்னு சொன்னார். திடீர்னு அவருக்கு வந்து இன்னைக்கு டெல்லியில் வந்து சாகித்ய அகாடமியினுடைய ஏதோ ஒரு பரிசு தேர்வு குழு கூட்டம் வந்துச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு அவர் கேட்டார். நீங்கள் ஏன் வந்து அந்த ஒரு 15,000 ரூபா வருமானத்தை வீணாக்குறீங்க, ரெண்டாவது அப்புறம் வந்து அங்கே நீங்கள் போகிறது மூலயமா ஒரு நல்ல ஆளுக்கு பரிசு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும், செவனியும் அங்கே போங்கன்னு சொல்லிட்டேன் நான். அதனால் அவர் வர முடியல, இல்லாட்டினா அவரும் வந்திருப்பார் கண்டிப்பாக. அவரும் ஒரு தோப்பாவனுடைய ரசிகர் தான், ரொம்ப பெரிய ரசிகர். நம்ம ஏகாம்பரன் சொன்னது மாதிரி இந்த தமிழ் இந்து பத்திரிகையில் தொப்பா என்னும் சுதேசி அப்படின்னு ஒரு நல்ல கட்டுரையில் இருந்தார். அந்த சுதேசி கான்செப்டை வந்து தோப்பா எப்படி ரசிக்காங்க. ஆகையினால இந்த கருத்தரங்கம் நடத்துகிற அல்லது தோப்பாவை பற்றி பேசுகிற இந்த பின்புலம் நமக்கு அவசியம் தெரிய வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதனால் இவ்வளவு நேரத்தையும் எடுத்துக்கிட்டேன். அதனால் நீங்கள் பொறுத்தரணும். அதுக்கு அடுத்ததாக இப்போது இன்னைக்கு காலையிலேயே பேச வேண்டிய ஒருத்தர் வந்து மத்தியானம் பேசலாம், அதனால் அந்த டயத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஏன்னு சொன்னால் மத்தியானம் பக்தவச்சல பாரதி இல்லைல்ல, அதனால அந்த இடம் வந்து காம்பன்சேட் ஆகிடும். இப்போ தான் நான் நேரடியாக தோப்பா சப்ஜெக்டுக்குள்ளே வரேன். நான் கொடுத்துருந்த தலைப்பு வந்து தமிழ் சமூக வரலாறு எழுதியலுக்கு வந்து தோப்பா என்ன முறையலை மெத்தடாலஜியை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு நமக்கு. இப்போ ஒன்று எழுதணும் கொள்ளணும்னு சொன்னால் நமக்கு ஒரு மெத்தடாலஜி வேணும் இல்லையா, அதை எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியான ஒரு விஷயத்தை தான் நான் பேச போகிறேன். அதில் வந்து இப்போது எனக்கு முன்னாடியே தமிழ் சமூக வரலாறு பற்றி பேசணும் எழுதணும்னா என்ன மாதிரியான முறையியல் இருக்கணும் அப்படின்னு நான் சொந்தமாக எனக்குள்ளேயே படிச்சறிஞ்சு தெரிந்து கொள்ளணும். இது முதல். அதை தெரியாமல் இன்னொருத்தவங்க சொல்கிறதையே திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தால் அது தேராது. அது வந்து ஒரு ரெப்படேஷன் அல்லது ஒரு மாதிரி திருப்பி சொல்லுதல் இப்படி தான் ஆகிப்போகும். எனக்கு வந்து இந்த தமிழ் சமூக வரலாறுடைய அண்மைக்கால கண்டுபிடிப்புகள், அப்புறம் புதிதாக வரக்கூடிய இந்த தொல்லாய்வுத்துறை கிடைக்கக்கூடிய பொருள்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள், அதில் வந்து தமிழ் சமூக வரலாறை நான் எப்படியெல்லாம் எழுத வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன். அந்த வரலாறு எழுதுவதற்கு தோப்பாங்கிற மனுஷன் என்னென்ன மாதிரியான விஷயங்களையெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு, நான் அதை உட்காந்து எழுதணும்னு சொன்னால் தோப்பா அதை எப்படி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதான் என்னுடைய பேச்சினுடைய அடிப்படை. அதில் முதல் கட்டம், இப்போது உலகத்தில் மனித கூட்டத்தினுடைய இந்த குடிபெயர்வு மைக்ரேஷன், அது வந்து உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனவன் தான், எல்லாம் அந்தந்த இடத்துல இருந்தவன் இல்லை. இப்போ அதில் வந்து உயிரின உற்பத்தி அப்படின்னு ஒரு பயாலஜியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது கடுமையான வெப்பநில பகுதியில் தான் அது உருவாக முடியும். அது ரொம்ப சாதாரண விஷயந்தான். நம்ம மாடு வந்து ரோட்டில் சாணி போட்டு போச்சுன்னா 3 நாள் கழித்து நல்ல வெயில் எல்லாம் அடிச்சதுன்னா எக்கச்சக்கமான புழுக்கள் வரும். அந்த புழுக்கள்லேருந்து அந்த மாடு சாப்பிட்ட அந்த கேழ்வரகு, இந்த மாடு சாப்பிட்ட வேறு தானியங்கள், இதுக்குள்ளே இருக்கிற புரோட்டீன், அந்த புரோட்டீன் பயாலஜிக்கலாக கெமிக்கலாக மாறி அதுக்குள்ளே இருந்து சின்ன புழுக்கள் உருவாகும். தட் இஸ் பயாலஜி. அது வந்து ஒரு உயிர் உற்பத்திங்கிறது எப்படி அதுக்குள்ளே வருங்கிறது அது சாதாரண விஷயம். இப்போ அப்படியே உலகத்தில் வந்து இந்த உயிர் உற்பத்திங்கிற விஷயம் வந்து ஆப்பிரிக்கா தான், வேறு எங்கேயுமே நடந்திருக்க முடியாது. அப்போது இந்த ஆப்பிரிக்காங்கிற ஒரு வெப்பம் அடிக்கிற அந்த நிலப்பகுதியில் தான் இந்த மனித சமூக உற்பத்தி என்கிறது இருந்தது. அப்போ அங்கேருந்து மைக்ரேட் ஆகிறாங்க. அப்படி இருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க தான் நம்முடைய சிந்து சமவெளி பகுதியில் இருக்கிறவங்க, ஈரான் ஈராக்கில் இருக்கிறவங்க, ஜப்பானில் இருக்கிறவங்க, அது மாதிரி சீனாவில் இருக்கிறவங்க. இப்படி இது ஒரு அலைன்னு சொல்லுவாங்க சயின்டிஸ்ட்.
ஒரு அலை அலை அலையாக அந்த மக்கள் கூட்டம் கடந்து வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்கி அது வளர்ச்சி அடைவாங்க. நம்ம தமிழ் மரபோட தேடிட்டு நம்ம போகிறப்போ இந்த கூட்டத்துக்கும் இந்த அலைக்கும் எதுவும் தொடர்பு உண்டா என்று நாம் தேடுகிற பொழுது அண்மைக்கால இந்த ஜெனட்டிக்கல் இந்த மரபணுவியல் ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த சிந்து சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஆப்பிரிக்காவிலிருந்து மைக்ரேட் ஆகி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அதே போல் நம்முடைய வட்டார பகுதியாக தேனி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்குமான ஒரே வகையான மரபணு இருக்கிறதுங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இந்த மரபணு ஒரே வகையாக இருப்பதன் மூலமாக இந்த தொல் பழம் மனித கூட்டம் என்று நாம் கண்டளிக்கிற இந்த கூட்டம், இந்த புரோட்டோ திராவிடியன் தமிழ் எது வேணாலும் வச்சுங்க, திராவிடியன் அண்ட் தமிழ் ரெண்டுங்கிற வார்த்தையும் ஒரு பொருள் குறித்த இரு சொல். நம்ம ஊரில் அதை கட்டி மறைச்சு கிடக்கானுங்க, அது வேற விஷயம். அந்த 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 புரோட்டோ திராவிடியன்கிற விஷயத்துக்குள்ள ஒரு மரபணுவியல் மரபு நமக்கு சொந்தமாக இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதோடு மட்டுமல்ல, அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய தொல் பழம் மக்கள் வாழ்க்கை சார்ந்த வரலாறுகள் இப்போ 1860 ராபர்ட் ஃபுட்ஃப்ரூஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இந்த நம்ம ஊர்லேயே தன் வாழ்க்கையை முழுக்க கழிச்சான். அந்த மனிதன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளில் மிக மிக முக்கியமானது இந்த கற்கருவிகள். இந்த கற்கருவிகள் என்பவை நம்முடைய அத்திரப்பாக்கம், இந்த தாம்பரம், செங்கல்பட்டு, அங்கேருந்து ஆரம்பித்து திருவள்ளூர், இந்த மாதிரியான இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை, அதெல்லாம் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உயிரினங்கள் வாழ்ந்திருக்கு நிறையா. அந்த குடியம், எங்கள் பையங்களை எல்லாம் வருஷத்துக்கு ஒருத்தருப்போம் அந்த குடியத்துக்கு கூட்டு போயிடுவோம் நாங்கள் அந்த காலத்துலேருந்து. அங்கே அந்த அந்த குடியத்துக்குள்ளே இருக்கிற மனிதன் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த தொல் மனித வாழ்க்கைக்கான மூல காரணமாக இருக்கக்கூடிய கற்கருவிகள் கிடைத்த மண்ணாக இது இருக்கிறது. இப்போ இந்த விஷயமெல்லாம் சொல்றது மூலமா நம்ம ரொம்ப இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றி மூத்த குடினாங்கிறதுக்காக சொல்ல, அது ஒரு சிக்கல். நம்ம ஆளுகள் எப்படி அடிச்சு போட்டு விட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் வீணாக்கிட்டாங்க. தர்க்கபூர்வமாக அறிவியல் பூர்வமாக நம்ம ஆளுகள் பேசுகிறவனே இல்லை தமிழ் வாத்தினா, அவன் இப்படித்தான் அடிப்பான், கல் தோன்றி அதுக்கு முன்னாடி எப்படா உயிர் தோன்ற முடியும், என்ன ப்ராவர் பாப்பா இது எப்படி சொல்கிறான்னு நமக்கு ஒரு சயின்டிஃபிக்கல் ரேஷ்னல் மைண்டு வந்து கொஸ்டின் பண்ணும். அந்த மாதிரி ரேஷ்னல் மைண்டு கொஸ்டின் பண்ணுற அந்த பேக்ரவுண்ட்லாம் நான் சொல்லலை, இட்ஸ் எ ஃபேக்ட். இது வந்து யதார்த்தமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு உண்மை. இந்த உண்மைக்கும் இந்த மனித வாழ்க்கைக்கும் உள்ள ஒரு அறிவியல் பூர்வமான தொடர்பை முதன்மைப்படுத்தி இந்த கூட்டத்தினுடைய தொன்மையை பற்றி பேசுகிறோம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த மிக அதிகமான இந்த பாறை ஓவியங்கள், இந்த கற்கருவிகள், இப்போ அண்மையில் கண்டுபிடிச்ச இந்த 5530 ஆண்டுகள் பழமையான இரும்பு, அது ரொம்ப ரொம்ப ஆத்தென்டிக்காக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. சும்மா வேணும்னு ரீல்லாம் விடலை, ஒரு 5-6 இடத்துல டெஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகு சொல்லியிருக்காங்க. அது அந்த இரும்புல என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் வேர்ல்டு உலகத்திலேயே ரொம்ப பழமையாக இரும்பை பயன்படுத்திய ஒரு கூட்டம் இங்கே இருந்திருக்கலாம் என்று சொல்கிறாங்க. பாக்கி இன்னைக்கு எகிப்தில் இரும்பு பயன்படுத்துறது, வேற இடத்துல இரும்பு பயன்படுத்துறது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஒரு 1500 வருஷத்துக்கு மேலே இல்லை இதுவரை வந்திருக்கிறதுல. இது வந்து 3300ன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஒரு இப்போ நான் என்ன கன்ஸ்ட்ரக்ட் கட்டமைக்க விரும்புகிறேன்னா, இப்படி ஒரு ஜெனட்டிக்கலாக ஒரு கூட்டம் இருந்தான்னு சொல்கிறான், அப்புறம் இது மாதிரி கருவிகளை வச்சுக்கிட்டு இருந்தான்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பேக்ரவுண்டில், அந்த பின்னணியில் இந்த இரும்பு, உலோகம் இதையெல்லாம் பயன்படுத்தின ஒரு கோஷ்டி இங்கே இருந்திருக்கு. இப்போ இந்த கோஷ்டிகள், இது சார்ந்த வரலாறுகள், அதனுடைய ஒரு பெரிய தொல் மேப், அது வந்து நமக்கு உரிமை இருக்கு. இது ஒரு ஏரியா, இது நம்பர் 1 ஏரியா. நம்பர் 2, இது வந்து ஒரு நம்முடைய இன்றைக்கு இருக்கிற இந்த மனித கூட்டத்தினுடைய தொல் பழம் வரலாறை பற்றி தேடி பேசுகிறப்போ அந்த ஏரியா ஒரு முக்கியமான ஏரியாவாக இருக்குது. அது சார்ந்து தான் அந்த தொன்மங்கள்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் குமரி கண்டம், லெமோரியா கண்டம்,
அது ஒன்றா இந்த கடலோட ஒன்றா இருந்தது, இந்த கண்ட பிரிவுக்கு முன் இருந்தது, இப்படி ஒரு பெரிய கதை இருக்குது. நல்ல ஏரியா அது. அந்த 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 தொன்மங்களையும் நான் சொல்கிற இந்த விஷயங்களையும் சேர்த்திங்கன்னு வச்சுங்களேன், இங்கே ஒரு 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 தொடர்ச்சியான உயிரின தொடர்ச்சி வாழ்க்கை முறை என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். இது ஒன்று. இதனால என்னையா பிரயோஜனம்னு கேட்குறீங்களா? அது இப்படி இப்படி இருந்து கொண்டு நாளை அடுத்த கட்டம் வர்றப்பெல்லாம் அதனுடைய பிரயோஜனம் தெரியுது. அடுத்த கட்டம் என்ன ஆகுதுன்னா, இப்போ 1924 ஒரு மிகப்பெரிய நகர கட்டமைப்பை கண்டுபிடிக்கிறார்கள். இந்த நகர கட்டமைப்பு தான் நம்ம சிந்துவெளின்னு சொல்கிறோம். அந்த சிந்துவெளி வந்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மனித கூட்டத்தினுடைய தொடர்ச்சியான ஒரு மரபு வளர்ச்சியாக இருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள். அது வந்து அந்த சிந்து சமவெளி பற்றிய விவாதத்தில் 100%, 90% வந்து நான் இந்த ப்ரீவியஸாக சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு சொல்லுகிறாங்க. அது இன்னும் உறுதிப்படுத்தலை, என்னால் அந்த வருது. அப்புறம் இதை விட நல்ல விஷயம், நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு 2700 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் கிடச்சி, வரலாற்றுக்கு முந்தைய ஒரு 700வது ஆண்டிலேயே எழுதப்பட்ட இந்த தமிழி பிராமி எழுத்து வடிவம் கிடைச்சிருக்கு. இந்தியாவில் இருக்கிற எந்த மொழிக்கும் யாருக்கும் கிடையாது. அது அந்த பிராமியை வந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு வர்றது, அப்புறம் 700லேருந்து அந்த கீழே வந்தீங்கன்னா 1000 வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்கிரிப்ட். அப்போ 700லேருந்து 900 திருப்பி கீழே வந்தீங்கன்னா அது டெவலப்டு ஸ்கிரிப்ட். அது 900 வந்து நம்முடைய இன்றைய எழுத்து வடிவம். அதுக்குள்ள மலையாளம், அதுக்குள்ள கன்னடம், அதுக்குள்ள வேறு விஷயம், அப்புறம் அது ஒரு வடமொழி அராபி மொழிகளை எழுதுவதற்கான கரோஷ்டி, இந்த வட இந்தோ ஐரோப்பியன் மொழிகளை எழுதுவதற்கான இந்த தேவநாகரி, அப்புறம் நம்மாள்களே கண்டுபிடிச்ச இந்த கிரந்தம், இப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னாலும் இந்த குறிப்பிட்ட கூட்டத்திற்கு ஒரு பெரிய பழமை இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியுது. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்த 700லேருந்து தொடங்கி ஒரு 800-800 வருஷம், இந்த வரலாற்று காலம் 200 வரை, இப்படி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த காலத்துக்குள்ளே தான் நம்முடைய செவ்விலக்கிய மரபு உருவாயிருக்கு. நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த செவ்வியலக்கியத்தில் இருக்க குடிகள், அந்த இனக்குழுக்கள், அது சார்ந்த வரலாறு அப்படின்னு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. 200லேருந்து 900 வரை இருந்த அந்த என்ன சொல்கிறது, நமக்கு வந்து சிலப்பதிகாரம், திருக்குறள், அப்புறம் அது சார்ந்து வந்த களப்பிரர், பல்லவர்கள், இந்த பாண்டியர்கள், இந்த மாதிரியான ஒரு கூட்டம் சார்ந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த அப்புறம் 900லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 16ஆம் நூற்றாண்டு வரை இந்த பிற்கால சோழர்கள், விஜயநகர மன்னர்கள், இப்படி ஒரு பெரிய கோஷ்டி வந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது நமக்கு. அப்புறம் 16லேருந்து நம்ம வெள்ளைக்காரன் வந்துடுறாங்க. 19-20 வரை, 19 நடுக்காலம் வரை வெள்ளைக்காரர்களுடைய இந்த விஷயம் வந்து அது ஒரு இன்னொரு ஹிஸ்ட்ரி. 19னுடைய நடுவுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் போனீங்க, இன்னைக்கு வரை போனீங்கன்னா அது ஒரு ரெவல்யூஷன். டோட்டலாக இதுவரை இருந்த எல்லா பல விஷயங்களையும் மாற்றி நமக்கு புதிதாக சொல்லக்கூடிய ஒரு மரபை நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதுதான் இன்னைக்கு தலைவலியாக மாறினது. இல்லாட்டினா அவன் பாட்டுக்கு அவன் இருந்துட்டு போயிட்டே இருந்துட்டு இருப்பான். அதை விட்டுட்டு நீ வந்து உனக்கு ஒரு கிளாசிக்கல் ட்ரெடிஷன் இருக்குது, உனக்கு ஒரு கிளாசிக்கல் கிராமர் இருக்குது, உனக்கு வந்து அறிவு தோற்ற மரபு சார்ந்து ஆசிவகம், சாங்கியம் இப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீ வந்து அவைதிகக்காரன், இன்னொரு வைதிகக்காரன் என்பவன் இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கான். அது ஒரு 1000 வருஷம் வரலாறு. இன்னைக்கு 2000 வருஷம், இன்னைக்கிலிருந்து ஆரம்பித்தா 2000 வருஷத்துக்குள்ள ஒரு சமஸ்கிருத மொழி, அது சார்ந்த மக்கள் கூட்டம், அதுக்குள்ளே வர்ற மரபு, இதெல்லாம் சேர்த்து நாம் இன்னைக்கு வந்து ஒரு அவைதீக மரபு, வைதீக மரபுன்னு 2 க்ளீனாக வச்சிடறோம். இப்படி வச்சு தான் நாம் வரலாற்றை படிக்கிறோம். இதில் என்ன சிக்கல்னா, நான் சொன்ன இந்த வரலாற்றை தோப்பா எப்படி சொல்கிறார்? தோப்பா இதுக்குள்ளே என்னென்ன கட்டமைச்சு வச்சிருக்கிறாரு? நாம் பார்க்குற இந்த வரலாற்றுக்கு தோப்பா எப்படியெல்லாம் உதவுறாருன்னு நீங்கள் உள்ளுக்கு போனீங்கன்னா ரொம்பவே உதவுறார். அவர் வந்து இதை உதவுகிற விஷயங்களை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்க, இப்போது அவர் வந்து நமக்கு இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். வரலாற்றுக்கு முந்தைய காலம் ஒரு 300-400ல் புத்தன்
அவன் இந்தியாவை ரெவல்யூஷனைஸ் பண்ண மனுஷன். அவன் அன்னைக்கு வந்து இந்த பார்ப்பனியம், அது சார்ந்த சடங்குகள், அது சார்ந்த தன்மைகள், வர்ணாசிரமம், இந்த மனிதர்களை ஒடுக்குதல், இது எல்லாமே நடந்த காலத்தில் அதுக்கு எதிராக மிகப்பெரிய போர் தொடுத்தாள் புத்தர். இன்னைக்கு வந்து ஒரு 2500 வருஷம் முன்னாடி, 463 to 500, அதான் புத்தன் பீரியட், ப்ரீ ஹிஸ்டாரிக்கில். அப்போ அந்த மனுஷன் கிளப்பு வந்து ரொம்ப பயங்கரம். அதில் அந்த கலப்பல் மூலமா உருவானது தான் இந்த சமஸ்கிருத பிரம்மத்தை முதன்மைப்படுத்திய பார்ப்பனிய வரலாறு என்று சொல்லக்கூடிய வேத மரபு என்று சொல்லக்கூடியதை அடித்து கலப்பினதில் புத்தனுக்கு பெரிய ரோல் உண்டு. அப்போ அந்த மரபு நமக்கு இருந்த தொல் மரபுன்னு சொல்கிறோம் பாருங்க, அதோட சேர்றாங்க. நம்முடைய செவ்விலக்கியத்தில் அந்த தன்மை இருக்கு. நம்முடைய திருக்குறள் அதைத்தான் பேசுது. நம்முடைய தொல்காப்பியத்தில் அதுக்கான கூறுகள் இருக்கு, முழுமையா இல்லை. இந்த தொல்காப்பியத்தையும் சிலப்பதிகாரத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு பிரச்சனையானது ரெண்டும். ஏன்னு சொன்னால் நிறைய சமஸ்கிருத அந்த மரபு சார்ந்த விஷயத்தையும் அதுக்குள்ளே விட்டுருப்பாங்க. அது ஏன் விடுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம், அவையெல்லாம் ஒரு காலத்தில் எழுதப்பட்டது இல்லை. இப்போ தொல்காப்பியம்லாம் ஒரு 1000 வருஷத்து பிரதி. ஒரு வரலாற்றுக்கு முந்தி ஒரு 100 வருஷம் 200 வருஷத்தில் தொடங்கினது, வரலாற்றுக்கு பிந்தி 600 தான் ஸ்டாண்டர்டைஸ் ஆகுது. அப்போ அதுக்குள்ளே அந்தந்த காலத்தில் வர்ற எல்லா விஷயங்களையும் சேர்த்து அடிச்சு விட்ருவாங்க. அவங்க என்ன அதை பிரதி பண்ணுறவங்க, காப்பி பண்ணுறவங்க எல்லாம் முட்டாலாம் என்ன, அவங்க அந்தந்த காலத்து அறிவாளிகள். அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொல்லியிருக்கிற விஷயத்த அவங்க காலத்தில் என்ன அறிவு வளர்ச்சி இருக்குது அதோடு சேர்ந்து தான் பதிவு பண்ணுவான். அதுதான் இலக்கணம், அதுதான் கிராமர். இப்போ லிட்ரேச்சரை பொறுத்தவரை அது ரொம்ப பண்ண முடியாது. அது எப்போ பண்ணுவாங்கன்னா தொகுக்கிறப்பு பண்ணிடுவாங்க. தொகுக்கிறது ஒரு 7ஆம் நூற்றாண்டில் தொடங்கினான்னா, இது என்ன, இதுக்கு வந்து குறுந்தொகையா, இதுக்கு கடவுள் வாழ்த்த காணுமே அப்படின்னு தேடி கடவுள் வாழ்த்து எழுதிடுவான். அப்புறம் 10 பாட்டு 8 தொகைன்னு ஆரம்பித்தோடனே, என்னது இதில் ஒரு சாமியை பற்றியோ ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உருவார பக்தி இலக்கிய மரபில் திருமுருகாற்றுப்படையை தூக்கி ஒன்றில் போட்டுருவான், பரிவாடல் தூக்கி இன்னொரு பக்கம் போட்டுருவான். நம்ம பதிலும் அதை கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு சொல்லிட்டு இருப்பான். இது பிரச்சனை இருக்குது நிறைய. இப்போ இப்படி அனாலிசிஸ் பண்ணி பார்க்குற பொழுது இந்த தொப்பா வந்து இந்த விஷயங்களை எல்லாம் பேசுகிறப்போ இதுக்கு பளிச்சுன்னு அடிப்பார். அதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்லுவார். அதில் அவர் இந்த அவைதீக மரபு, அதை நாம் வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு இயற்கை மரபு. அதாவது உலகத்தில் உயிரின தோற்ற வளர்ச்சி வரலாறுங்கிறது எப்படின்னா, அது இயற்கையோடு தொடர்புடையதான், வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து இயல்பாக அடிப்படையான மார்க்சிசம் படிப்பு சொல்லி கொடுக்குறப்போ சொல்லுவாங்க, மனிதன் இயற்கையை எதிர்த்து போராடுகிறான், இயற்கையை வெல்கிறான், இயற்கை நிகழ்வுகளை இவன் தனது பாரம்பரியத்தின் மூலமா, அறிவு மூலமா மாற்றம் செய்கிறான். அப்படி மாற்றம் செய்கிறதான் அறிவியல், அதுதான் கண்டுபிடிப்பு, அதுதான் டயலெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இயற்கை சார்ந்த மரபோடு வளர்ந்து சிந்தித்து வளர்ந்த ஒரு கூட்டம்னு சொன்னா அது நம்ம கிளாசிக்கல் லிட்ரேச்சர்ல இருக்க கூட்டம், அல்லது தமிழ் கூட்டம், அல்லது பீரியட்ல போய் பார்க்குற நீங்க தமிழ் எடுத்து எழுதினவன், சிந்து சமவெளியில இருந்தவன், இப்படியான கூட்டங்கள் எல்லாம் நீங்க வந்து இந்த அவைதீக மரபுக்குள்ள கொண்டாந்து வைக்கலாம். அதுல முக்கியமானது ஆசீவகம். இந்த ஆசீவகம் பத்தி பேசுகிற அந்த 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 ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனித கூட்டமும் வளர்ச்சி அடைகிற பொழுது அவங்களுக்கு ஒரு எபிஸ்டமாலஜி, ஒரு அறிவு தோற்ற மரபு உருவாகும். என்ன அறிவு தோற்ற மரபு? உலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு மெத்தடாலஜி வரும். இது ஏன் இப்படி நடக்குது, இதுக்கு என்ன காரணம், அதைத்தான் அந்த குறிப்பிட்ட அந்த இனக்குழுவின் கூட்டத்தினுடைய அறிவு தோற்றவியல் சொல்கிறோம். இங்கிலீஷில் எபிஸ்டமாலஜின்னு சொல்லுவான். இப்போ அந்த மரபும் நமக்குள்ளே தேடி பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சர், ஒரு இயல்பான மனித வாழ்க்கை. இயல்பான மனித வாழ்க்கைன்னு சொல்கிறப்ப ரொம்ப முக்கியமானது உலகத்தில் உயிரின உற்பத்தி அல்லது மறு உற்பத்தி தான் பேஸ். அது அதுக்கு அதை விட்ட வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ சங்க இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அகம் புறம்னு சொல்கிற அந்த பேஸ் தான். ஒரு ஆண் பெண் இணை விளைவின் மூலமாக உற்பத்தி செய்கிற மறு உற்பத்தி, அதுதான் அந்த லிட்ரேச்சர். அதைத்தான் காதல் கம்மிக்கும்னு சொல்லிட்டு குதிக்கிறாங்கல்ல. அதாவது ஒரு வண்டு அந்த அது என்ன பாலினேஷன், இந்த மகரந்த சேர்க்கை செய்கிற பொழுது
பக்கத்தில் அந்த பூ வந்து பிரமாதமான கலராக இருந்ததுன்னா அங்கே போய் உட்காந்துரும். அப்போ பை நேச்சர் அங்கே மகரந்த சேர்க்கை நடந்துடும். அதுக்காக தான் அந்த பூ அவ்வளோ அழகாக பூக்குது, அவ்வளோ அவ்வளோ வண்ணமாக பூக்குது, அட்ராக்ட் இன்செக்ட். அந்த இப்போ தமிழர்களுக்கும் ஒரு ஆணும் இன்னொரு பெண்ணும் இணைந்து வாழ்வதற்கான அந்த டிஸ்கிரிப்ஷன், பேக்ரவுண்டு, திணை, அது என்ன சொல்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் தான் சங்க இலக்கியம். இந்த ஆண் பெண் இணை விளைவு சார்ந்த வரலாறு அப்படின்னு நாங்கள் பார்க்குறது உண்டு. அதை நம்ம பல தலைவன் தலைவின்னு ஆக்கி போட்டு அப்புறம் அவன் தேரில் போனான்னு சொல்லி பின்னாடி உள்ள அந்த டெக்ஸ்ட்டை வந்து கம்பைல் பண்ணி 7ஆம் நூற்றாண்டில் பண்ண ஆட்கள் எல்லாம் அவங்காலத்தினுடைய ஸ்டேட், ஒரு அரசு எப்படி செயல்படுமோ அதில் ஆண் பெண் எப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் அடிக்குறிப்புன்னு எழுதி வச்சு விட்டான். அதை படிக்கிற நம்ம ஆளுகள் தமிழ் சினிமாவில் வரல காதலன் காதலி டான்ஸுன்னு சொல்லி ஒரு சங்க இலக்கியத்தை தமிழாசிரியர்கள் தான் அதை அப்படி ரொம்ப பண்ண ஆட்கள். அந்த பண்ணி விட்டாங்க. ஆனால் அது வந்து டயலெட்டிக்ஸில், இயக்கவியலில் ஒரு ஆண் பெண் என்ற இரு உயிரினங்கள் தம் உயிரை உற்பத்தி செய்வதற்காக, மறு உற்பத்தி செய்வதற்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஏற்பாடு. அது தொடர்ச்சி, அது வேணும், இல்லாட்டினா உலகம் அழிஞ்சு போகும், உலகம் கண்டினியூ ஆகாது. அப்போ அந்த மரபு சார்ந்த விஷயங்களுக்குள்ளிருந்து செயல்படுகிற அந்த தன்மை, அது சார்ந்த விஷயங்களாகவும் நம்ம இந்த நேச்சரை பார்க்கணும், இயற்கையை பார்க்கணும். அதுதான் நமக்கு சொந்தம், அதுதான் நம்ம அதிலிருந்து தான் நம்ம வளர்றோம். ஆனால் சமஸ்கிருதக்காரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் என்னென்னமோ சொல்லுவான், கோத்திரம்பான், குளம்பான். அது வந்து ஒரு அந்த ஒரு உயிரையும் எப்படி உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு பெரிய கதை வச்சுருப்பான். அவனுடைய வேத புராணங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரிஷி வந்தார், அப்புறம் ஒரு கடவுளை பார்த்தாரு. அவர் வந்து நீ எங்கள் மாடெல்லாம் செத்து போகுதே, இதை காப்பாத்துன்னு சொன்னார். அது வந்து மனிதர்கள் தங்களுடைய உயிரினங்களை தாங்களே வளமாக காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற மனித மரபிலிருந்து ஒரு ஏஜெண்ட்டை கொண்டு வந்துடுவான் அவன். அந்த ஏஜெண்ட் தான் கடவுள். அந்த கடவுளை வச்சு தான் ரிஷியை கன்செப்ட் பண்ணுவான். அந்த ரிஷியை கன்செப்ட் பண்ணி வேத புராணங்கள் எழுத ஆரம்பிச்சிருவான். ரிக்வேதம் நல்ல டெக்ஸ்ட், அதை நம்ம இங்கே சந்தோஷமாக படிக்கலாம். அதுலேருந்து உருவாக்கினானுங்க பாருங்கள் பின்னாடி சாம அதர்வனம், இதெல்லாம் செம்ம குப்பை. அதெல்லாம் அதையே திருப்பி திருப்பி போட்டு 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 அடித்து அதுக்குள்ளே அவனுங்க செஞ்ச வினையின் மூலமாக தவிர்க்க முடியாமல் அவங்க டெக்ஸ்ட் ரிக்வேதத்து மேலே இருக்க மரியாதையை கெடுத்து விட்டானுங்க இந்த பாக்கி உள்ளதில் அந்த ஒரிஜினல். இப்போ அந்த டெக்ஸ்டுக்குள்ளே இருந்து அவன் ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் போட்டு தள்ளிட்டானுங்க. 18 புராணம் போட்டானுங்க. அதுலேருந்து பகவத்கீதையை கொண்டு வந்தானுங்க. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுதான் வந்து சனாதனம் நானுங்க. என்னடா சனாதனம்னு கேட்டால் உலகத்தில் வந்து வேறுபாடுங்கிறது யதார்த்தம். என்ன அது வந்து 4 வருணம் யதார்த்தம், அதுக்குள்ளேருந்து வந்த சாதி யதார்த்தம், நீ உன் பிறப்புல உன் நாக்கில் சரஸ்வதி எழுதுறதான் உண்மை. என்ன அப்படித்தான் நீ வந்து ஜீனியஸாக இருக்க முடியும், வேற மாதிரி இருக்க முடியாதுங்கிற ஒரு வேத வைதீக மரபை கட்டமைத்தார்கள். நம் மரபு அது இல்லை. அப்போ இப்போ தோப்பா எடுத்துட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த அவைதீக மரபு சார்ந்து தான் தன்னுடைய எல்லா எக்ஸ்பிளனேஷனும் கொடுப்பார். ஏறக்குறைய தோப்பா எழுதின விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குரோனலாஜிக்கலாக அவருடைய ரிசர்ச் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989 ஒரு 30 வயசில் ஒரு பிஹெச்டி பண்ணுற ஒரு ஸ்காலராக மதுரை பல்கலைக்கழகத்தில் பதிவு பண்ணிக்கிட்டு அந்த அழகர் கோயில் பற்றியான விஷயங்களுக்குள்ள அவர் தேட போகிறார். அப்போது அவர் வந்து எல்லாரும் கோயிலை பற்றி ஆராய்ச்சி பண்ணான்னாக்க கோயில் கட்டடக்கலை எப்படி இருக்கிறது, கோயில் கருவறை எப்படி கட்டப்பட்டிருக்கிறது, கருவறையில் வந்து பார்ப்பனர் என்ன மந்திரத்தை சொல்லுகிறார், அந்த கோயில் கோபுரத்தில் இருக்கிற கலசம் எப்படி ஏற்றுனாங்க, இப்படி கட்டடக்கலை இந்த விஷயங்கள் இதுதானா தோப்பா கம்ப்ளீட்டாக அந்த ஏரியாவெல்லாம் ஒதுக்கி வச்சு விட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த அழகருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கிரவுண்டில் இறங்கினார். சுத்தமாக கிரவுண்டில் போய் இறங்கி அங்கே இருக்கிற ஒவ்வொரு சாதிக்காரனுக்கும் அந்த கோயிலுக்கும் அழகர் சாமி இருக்காரு அவருக்கு என்ன தொடர்பு, அதை ரொம்ப விரிவாக செஞ்சு பதிவு பண்ணார். அப்போ அவர் மூலயமா அது ஒரு பெரிய தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காரு. எனக்கு கூட இந்த ஃப்ரேம் முன்னாடி கிடைக்கல, இப்போ படித்தப்போ தான் கிடைச்சிது. நீங்கள் சொல்கிறது மாதிரி பெரிய தெய்வம் சின்ன தெய்வம்
சிறு தெய்வ வழிபாடு, பெருந்தெய்வ வழிபாடு இப்படிங்கிற கிளாசிபிகேஷன் தப்புங்கிறாரு. இல்லை, இது இந்த இந்த டெர்மினாலஜியை உருவாக்குனவங்க வெள்ளைக்காரங்க தான், நம்ம ஆட்கள் இல்லை. அப்போ சாதாரண மக்கள் வாழ்முறையில் இருக்கிறவங்கள்ட்ட சின்ன தெய்வம், வசந்தவன், பார்ப்பனர்கள், வசதியானவன், பெரிய பெரிய கோபுரத்துக்குள்ள இருக்கிற சாமியெல்லாம் பெரிய சாமின்னு போட்டு விட்டாங்க. ஆனால் தோப்பா அதை உடைக்கிறதுக்கு என்ன செஞ்சாருன்னா, இந்த ஒவ்வொரு பெரிய சாமிக்குள்ளும் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய உறவு என்ன, அதுதான் அழகர் கோயில் பற்றி ஆராய்ச்சி. அங்கே ஒரு கல்லர் ஒரு சாதி இருக்குன்னா, அந்த அழகராக அவர் எப்படி அந்த கல்லரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அப்போ அதில் 18ஆம் படியில் கருப்பு சாமி எப்படி வர்றாரு, அந்த கருப்பு சாமி 18ஆம் படியில் உட்கார்ந்துருக்கிறதுனால வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் அந்த கோயிலை எப்படி திறக்கிறாங்க. அப்போ அந்த அந்த கல்லர் என்ற ஒரு இனக்குழு, அதனுடைய வாழ்முறை, அதுக்கும் இந்த வைணவ பின்புலத்தில் வரக்கூடிய இந்த சாமிக்கு என்ன தொடர்பு அப்படின்னு அவரை அடிக்கிற அடி எதை உடைக்குதுன்னு சொன்னால், இவங்க இன்னைக்கு இந்து மதத்துன்னு சொல்லிட்டு அதில் வைணவம் அப்படின்னு ஒரு பிரிவு, சைவம் அப்படின்னு ஒரு பிரிவு, அது சார்ந்து உருவாகிற எல்லாத்தையும் காலி பண்ணுறார் தோப்பா. ஏன்னா வைணவம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு நாட்டார் வைணவம் இருக்குது, அது சங்க இலக்கியத்தில் பார்க்கலாம் நிறையா. அந்த வைணவம் பின்னாடி தமிழ் வைணவம் மாறுது. அப்படி தமிழ் வைணவம் மாறுறப்போ வடகலை தென்கலைன்னு அவன் சண்டை போட்டுக்கிறப்போ, தென்கலைன்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு தமிழ் கூட்டம், தமிழ் மொழி சார்ந்த ஸ்ட்ரக்சர் வந்துடுது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள அழகர் எந்த ஸ்ட்ரக்சரை சேர்ந்தவர்? அழகர் வேத புராண அந்த மரபுக்குள்ளிருந்து கட்டப்பட்ட ஒரு மரபுக்கு சொந்தக்காரரா, அல்லது இந்த சாதாரண மக்கள் மால், சங்க இலக்கியத்தில் பேசக்கூடிய மேகம், அது வருணம், அவர் அந்த மாதிரி வரக்கூடிய இயற்கை மரபுக்குள்ளேயே கட்டப்பட்ட அந்த மால், திருமால், அந்த திருமாலாகி உருவாகி வரக்கூடிய மால் ஒரு தமிழ் வைணவ மரபு. அந்த வைணவ மரபு இன்றைக்கு பெருங்கோயிலாக இருக்கக்கூடியதுக்குள்ளேயும் உயிரோடு இருக்கு. அப்படியான வாழ்முறையை நீங்கள் அங்கே பார்க்கலாம்னு சொல்கிறார். நாம் வழக்கமாக இதை எப்பயுமே பெரிய சாமி, அதுக்குள்ள பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்லி நாம் போயிடுவோம். அது உண்மையானா உண்மைதான், அது ஒரு ஸ்டேட் ஃபார்மேஷன். ஒரு அரச உருவாக்கம் வர்ற பொழுது அவன் என்ன செய்வான்னா, இப்படியான பெரும் கோயில்களை கட்டி தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துவதற்காக உருவாக்கி வைக்கிற ஒரு சின்னம். அது தான் எவ்வளோ பெரிய பவர் உடையவங்கிறதான் கோயிலினுடைய சின்னம், உருவகம். ஆனால் அதுக்குள்ள வருகிற செயல்பாடுகள், அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த அரசன் உருவாக்கியதுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை. அதான் தோப்பாவனுடைய கண்டுபிடிப்பு. தோப்பாவனுடைய ஒரு மிக முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங் நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது மாதிரி இந்த அரசன் உருவாக்குனது அந்த கோயில், இப்போ அதுக்குள்ளே இருக்கிற மரபு அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அதோட பார்ப்பனியம் இணைந்து விட்டது, அதோட சமஸ்கிருதம் இணைந்து விட்டது, வேத மரபு இணைந்து விட்டது என்று அதை அப்படியே நம்ம பார்க்கறதுக்குள்ள ஒரு பக்கம் வச்சுட்டு, இதுக்குள்ளே இந்த சாதாரண மக்கள் இருக்கிறான், அந்த மண்ணில் வாழ்கிறவன் இருக்கான், அவனுடைய உறவு இருக்குது, அது சாதாரண அவனுடைய வீட்டு தெய்வத்தோட, குல தெய்வத்தோட, அவன் வழிபடுகிற தெய்வத்தோட தொடர்புடையது. கருப்புசாமிங்கிறது அந்த கல்லர் சமூகத்தை சார்ந்தவனுடைய ஒரு குல தெய்வம். அவன் ஏன் அழகர்கிட்ட போய் உட்காந்துக்கிறான்? அழகர் வைஷ்ணவாள்கிட்ட எப்படி அவள் போய் உட்கார முடியும்? அப்போ அவன் அங்கே போய் அவங்க இருக்கிறதுங்கிறது எப்படி வந்தது, இதுக்குடைய இணைவு என்ன என்ற சமூக வரலாற்றை தோப்பாட்டை ரொம்ப அழகாக பார்க்க முடியுது. எங்கே இருந்தாலும் கொண்டு போவார். அதே மாதிரி சைவம். இப்போ என்ன பிரச்சனைனா, சங்க இலக்கியம் வேறு விஷயங்களில் பேசப்படுகிற சைவம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா, ஏறக்குறைய அங்கெல்லாம் அந்த சொல்லாட்சியே இல்லை. ஏறக்குறைய சங்க இலக்கியத்தில் சிவன்கிற சொல்லாட்சி கிடையாது. நீல மணிமிடற்று ஒருவன் ஒரு புறநானூரில் வர்ற ஒரு லைன் எடுத்துட்டு அதுதான் சிவன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஏன் நீல மணிமிடற்றில் கண்ணன் கூட தான் இருப்பான், வேற எவனும் தான் இருப்பான். அந்த உருவகத்தை ஏன் சிவனுக்கு சொல்லணும்? வேற எந்த கான்டெக்ஸ்டும் இல்லாத பொழுது இவங்களுடைய பின் தேவை. பின்காலத்தில் அது ஒரு பெரிய நிறுவனமாக உருவானதுனால எப்படி சங்க இலக்கியத்தில் இல்லாமல் இருக்க முடியும்? அதனால அங்கே இருக்கான் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இவங்க. தோப்பா இந்த சைவ மரபில் குறிப்பாக முருகன் உருவாக்கம், முருகன் வேலன் சார்ந்து வரக்கூடிய அவனுடைய அந்த வெறியாட்டு, ஒரு வகையான மனித சமூகத்தினுடைய பெண்களினுடைய அந்த மரபு, அதுக்குள்ள உருவாகிற நம்பிக்கைகள், சடங்குகள், இந்த மரபு சார்ந்து முருகன் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி
அவன் ஒரு காட்டு பொண்ணு வள்ளியோட காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி அவளோடு வாழ்ந்த ஒரு பழங்குடி மரபுக்கு சொந்தக்காரன் முருகன். நம்ம பாயலும் என்ன பார்த்தாங்கன்னா, இந்த 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு வந்த உடனே இந்த அறுபடை வீடுன்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. அப்புறம் அது சம்மந்தப்பட்டு எங்கெங்க மலை இருக்கவங்க எல்லாம் அவனை மலையில் வச்சது காரணம் அவன் குறிஞ்சி நில கடவுள். அதனால அவன் மலைக்கடவுளாக அவனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அது கூட ஏற்றுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கு பிறகு அவனை வந்து சிவபெருமானுடைய பிள்ளைன்னு ஆரம்பிச்சானுங்க. அவன் பார்வதிக்கு பிறந்து ஆரம்பிச்சானுங்க. அது பிறந்த உடனே அடுத்த கட்டத்தில் அவர் வந்து ஸ்கந்தன் ஆயிட்டாரு, அப்புறம் குமரன் ஆயிட்டாரு. அப்போ அது சார்ந்து ஒரு மரபு 7-8ஆம் நூற்றாண்டில் உருவாகிற காலத்தில் ஸ்மார்த்த பிராமண வகுப்பை சார்ந்த சங்கரங்கிறவராம் சங்கராச்சாரி, இவங்கள் எல்லாம் சேர்ந்து பிரம்மம்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணுறாங்க. பார்ப்பனிய மதத்தினுடைய மூலம். உலகத்தில் வந்து எல்லாத்துக்கும் மூத்த பெரிய ஒரு சக்தி இருக்குது, பிரம்மம் இருக்குது. அந்த பிரம்மத்திலிருந்து தான் நம்ம எல்லாம். ஆகையினால அதுக்குள்ளே இருந்து அதை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அப்போ அந்த பிரம்மமாக வருகிற கட்டத்தில் ஒரு 5-6 பிரிவுகளாக இருந்த எங்கேயே இருந்து இந்த பிள்ளையாரை பிடிச்சி கொண்டாந்துட்டானுங்க. அது வந்து ஒரு 7ஆம் நூற்றாண்டில் அந்த யானை தலையோட தொந்தியோட கூப்பிட்டு வந்துட்டானுங்க. அது வந்து எங்கே இருந்த சாமி என்னங்கிறதுக்கு வேற வரலாறு இருக்குது. ஆனால் தூக்கிட்டு வந்துட்டாங்க. இவனை முருகனை வந்து கௌமாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு போட்டு விட்டானுங்க. சக்தி வழிபாடுன்னு சொல்லி இன்னொன்று ஒரு ஸ்கூலை கண்டுபிடிச்சாங்க. அப்போ சைவம் வைணவம் இருக்குது. இப்படி ஒரு 6 ஸ்கூலை எல்லாத்தையும் இந்த 7th செஞ்சுரியில் சங்கராச்சாரிய உருவான காலத்தில் ஒரு பார்ப்பனிய மதம் என்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. பிராமண மதம் என்ற கன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வர்ற பொழுது நம்முடைய அவைதீக மரபு என்பது முற்று முழுதாக வைதீக மரபாக கட்டமைக்கப்படுகிறது. இந்த வைதீக மரபுகளுக்குள்ளிருந்து கோயில் வருது. இந்த வைதீக மரபுகளுக்கு பார்ப்பனர் வர்றார்கள். இந்த வைதீக மரபில் அரசர்கள் உருவாகிறார்கள். ஸ்டேட் வருது. எல்லாம் அதுவாகவே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிற இந்த ஸ்டேட்டுக்குள்ள உள்ளுக்கு தோப்பா பூந்து இதெல்லாம் வந்தாலும் கூட அதுக்குள்ளே உள்ளுக்கு இருக்கிறவன் நம்மால் தான் இருக்கான் அப்படின்னு பேசுகிறாரு. அதான் ஒரு தோப்பாவுடைய பெரிய ஃபைண்டிங். அந்த நீங்கள் மதுரை மீனாட்சியே அவருடைய எக்ஸாம்பிள். மதுரை மீனாட்சி ஒரு அன்மேரிட் கேர்ள். அந்த அம்மா வந்து ஒரு பெரிய ஆட்சியை நடத்துகிறாள். எப்படி நடத்த முடியுது? எப்படி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே சாத்தியமாகுதுன்னா அது நம்முடைய சக்தி வழிபாட்டினுடைய தாய் தெய்வ வழிபாட்டினுடைய அந்த மரபிலிருந்து உருவாக்கப்பட்டவ மீனாட்சி. அவன் சிவபெருமான் பொண்டாட்டியெல்லாம் கிடையாது. இவனுங்க சிவபெருமான் பொண்டாட்டி ஆக்கி அந்த ஹோல் ஸ்ட்ரக்சரையே ஒழிச்சது எப்படி? இது ரொம்ப இது அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே வருவார். இது மாதிரி சைவம் வைணவம் இந்த எல்லாத்துக்கும் அவர் கொடுக்குற கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியம். இப்படி அவர் இந்த கடவுள் சார்ந்த வரலாறு இதையெல்லாம் பேசுகிற அந்த வரலாறு தமிழ் வரலாறு எழுதியலுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக நான் கருதுகிறேன். 2வது 60கள் 70களின் தொடர்ச்சியில் தமிழ் சமூகத்தில் ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்தது. பெரும்பகுதி அது கம்யூனிஸ்டுகளால் தான் உருவாக்கப்பட்டது. அது என்னென்ன சாதாரண மக்களை படி, சாதாரண மக்கள் என்ன பேசுகிறான்னு பாரு, அவன் என்ன சாப்பிட்றான்னு பாரு, அவன் என்ன எழுதுறான்னு பாரு, அவன் வீட்டில் என்ன இருக்குன்னு பாரு, அதிலிருந்து நீ ஒரு விஷயத்தை கண்டுபிடிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை கம்யூனிஸ்டுகள் சாதாரண மக்கள் பற்றி கொண்ட அக்கறையின் ஊடாக தொடர ஆரம்பித்தாங்க. அது வெவ்வேறு நாடுகள் எல்லாம் அது ஒரு தியரியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணான். இப்போ நம்ம ஊரில் இப்போ வானமாமலை போன்றவர்கள் வேறு ஆட்கள் எல்லாம் வந்து அது ஒரு மக்கள் வாழ்முறை அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் அது நாட்டாரியல் என்று பெயர் கொடுத்தாங்க. நாட்டார் என்று சொன்னால் கிராமத்தில் வாழ்கிற மக்கள். அந்த மக்களுடைய இயல் என்று சொல்லி அவங்க அதை கண்டுபிடிச்சாங்க. அப்போ வந்து அதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் லோர். ஆங்கிலத்தில் லோர்னு சொல்கிறது, தமிழில் வழக்காறுன்னு சொல்கிறது. என்ன வழக்காறு? தோப்பா ரொம்ப அழகாக சொல்லுவார். ஊரில் திண்ணையில் 2 பெருசு உட்காந்துருக்கோம். அந்த பெருசு உட்காந்துக்கிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கும். அந்த பெருசு பேசுகிறதுல அன்றைய சமகால வரலாறு இருக்கும், அவனுடைய பழைய கால வரலாறு இருக்கும், அதெல்லாம் பற்றி கிரிட்டிசிசம் இருக்கும். அந்த ஊரில் இருக்க நம்பிக்கை பற்றி அந்த பெருசு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் வரலாறு கொடுக்கும். புதுசான சடங்கு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும். இதையெல்லாம் போய் நீ கவனி, இதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணு. இந்த ரெக்கார்ட் பண்ண தொடங்கினீன்னா
நீ ஒரு புதிய வரலாற்றை கண்டறிய முடியும் என்று தோப்பா சொன்னார். அது மாதிரி அவர் வந்து ஒரு 90-100 சின்ன சின்ன கட்டுரைகளாக எழுதியிருக்காரு. அதை வந்து அவர் அறியப்படாத தமிழகம் என்ற பெயரிலும் தெய்வங்களும் சமூக மரபு என்ற பெயரிலும் வெளியிட்டார். அப்புறம் அவரே பின்பு அதை வந்து அந்த அசைவியக்கம் என்கிற பேரில் அதை கொண்டு வந்தார். அதாவது ஃப்ளூயிடிட்டி அப்படின்னு சொல்லுவார். அந்த என்ன ஃப்ளூயிடிட்டின்னு தியரிட்டிக்கலாக சொல்ல ஆரம்பித்தா அது ஒரு ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்மாசிஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆஸ்மாசிஸ்ன்னு சொன்ன லேபில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஒரு ஃபனல், கீழே ஒரு ஃபனல், அதில் ஒரு சின்ன ஓட்டை போட்டிருப்பாங்க. மேலே இருக்கிற அதில் வந்து ஒரு மண் ஒழிச்சு விட்ருப்பாங்க. அந்த மண் எப்படி மெதுவாக கீழே இறங்கி இன்னொரு ஃபனலுக்கு வந்து சேரணும்னு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் அதை மெதுவாக அந்த திடப்பொருளோ திரவ பொருளோ ஒன்றிலிருந்து மாறி இன்னொன்றாக எப்படி உருவாகி வருகிறதோ அதே போல சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த லோர் இப்படி நடக்கக்கூடிய இந்த ஃப்ளூயிடிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸை அதுக்குள்ளே பொதிச்சு வச்சிருக்குது. நீ அதை வந்து படிக்க ஆரம்பிச்சேன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சிடலாம். இப்போ பார்ப்பனர்களுக்கு அதிகாரமாக செயல்படுவது எது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் 2 சொல்லுவார். ஒன்று உணவு, இன்னொன்று சடங்கு. என்ன உணவு? அவள் வந்து தயிர் சோறு தான் சாப்பிடுவா, பருப்பு தான் சாப்பிடுவா. நீ வந்து மாட்டுக்கறி சாப்பிடுவ. என்ன இப்போ நீ மாட்டுக்கறி சாப்பிட்றதன் மூலமாக நீ முட்டாள், உனக்கு அறிவு வளர்ச்சிங்கிறதே இருக்காது, நீ மடையன், நீ எப்போ பார்த்தாலும் கத்தியை தூக்கிட்டு தான் நிற்ப, வெட்டுவ, இப்படிங்கிறது சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ இந்த உணவு ஒரு சமூக மனிதனை எப்படி கட்டமைச்சு பேசுறது அப்படிங்கிறது மூலமாக ஒரு அதிகாரத்தை வந்து எப்படி கட்டமைக்கிறாங்க இப்படின்னு எல்லா விஷயத்துக்குள்ளேயும் பூந்துருவார். அந்த இது நான் உணவு மட்டும்தான் சொன்னேன். உணவு உங்களுக்கு சாதாரணமாக விளங்குற விஷயம். ஒரு சைவன் சாப்பிட்றவனை பார்த்தா ஓ அவர் சைவர் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இன்னொருபடி மேலே போய் அவருக்கு தான் அறிவு வரும், நமக்கு அறிவு வராதுன்னு சொல்லுவான். இன்னொருபடி மேலே போய் என்னத்த இருந்தாலும் பாருங்க அவன் சைவன் இல்லையா, அவனுக்குன்னு ஒரு பண்பு இருக்கும் இல்லையா, இப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவான். இது எல்லாமே இந்த சமூகம் திட்டமிட்டு ஒரு பகுதியினரை ஒடுக்குவதற்கும் தன் அதிகாரத்தை வளர்த்து கொள்வதற்கும் என்று உருவாக்கப்பட்ட அதிகாரம். அது பார்ப்பனியத்திட்டு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். எல்லா விஷயத்துலையும் சுத்தம் பானுங்க. என்ன சுத்தம், அதாவது வெளியில் போயிட்டு நடந்து வந்த உடனே குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகணும் பானுங்க, 10 ஏதோ இந்த மாதிரி. அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தை ஒரு ஆள் தண்ணி குடிச்சிட்டான்னு சொன்னால் அதை வாஷ் பண்ணுறதோட விட மாட்டான், அது மேலே பூஜை வேற பண்ணுவான் ரவுண்ட் அடிச்சு. என்ன அப்போ இந்த மாதிரியான இந்த சமூக மரபுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒரு 60-70க்கும் மேற்பட்ட ஒரு தனி டிக்ஷனரி மாதிரி கூட தயார் பண்ணலாம் தோப்பான்னு நான் நினச்சிருக்கேன். அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தனியாக போட்டு அதுக்கு அவர் சொல்கிற எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து அது சோஷியல் ஹிஸ்ட்ரியில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது, எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கல்ச்சுரல் டிக்ஷனரி, ஒரு கல்ச்சுரல் மேப்பை அதுக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது எப்படி சோஷியல் ஹிஸ்ட்ரியாக எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தோப்பா பேசின அந்த விஷயங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவர் சொல்லுவார், எழுதப்படாத வரலாற்றை நான் எழுதுகிறேன். அது ரொம்ப வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். அது மாதிரி இப்போ சிறு தெய்வம், இந்த விஷயங்கள், சாதிகள், இப்படி பல விஷயங்களை பற்றி தோப்பா செய்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சோஷியல் தமிழ் சமூக வரலாறு எழுதுகிறவனுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயமாக இருப்பதாக நான் 2ஆவதாக கருதுகிறேன். 3ஆவதாக இன்றைக்கு 1980க்கு பிறகு இந்த சோஷியல் ஹிஸ்டோரியன்ஸ் வந்து நிறைய தியரிட்டிக்கல் ஃப்ரேமெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சுனித் சர்க்கார்னு ஒரு நல்ல பெங்காலி ஒரு வரலாற்று ஆசிரியர், JNU அங்கெல்லாம் இருந்தவர், அவர் வந்து இந்த ஹிஸ்ட்ரியை கீழிருந்து எழுதுன்னு ஒரு தியரியை கொண்டு வந்தார். ஹிஸ்ட்ரி ஃப்ரம் பாட்டம். நீ என்னன்னா இதுவரை எழுதுகிற வரலாறுலாம் என்னென்னா ராஜா எங்கே ரோடு போட்டான், ராஜா எங்கே கோயிலை கட்டினான், ராஜா என்ன பண்ணான், அதுதான் கல்வெட்டில் இருக்கிற விஷயங்கள்ல 100க்கு 90 விஷயம் அப்படிதான் இருக்கும். நீங்க இந்த லோர் இருக்குல்ல அதுக்குள்ளதான் பாக்கி எல்லா விஷயங்களும் இருக்கும்.
இப்போ நீங்கள் அந்த லோரை எடுத்துகிட்டு போயிட்டு வழக்காரை எடுத்துகிட்டு போயிட்டு இவனுடைய கல்வெட்டில் இருக்க விஷயங்களை வச்சு பார்த்தீங்கன்னா தொடர்பே இருக்காது. அப்போ இந்த வரலாறை இங்கிருந்து எழுது மேலிருந்து எழுதாதேன்னு ஒரு ஹிஸ்டோரியன்ஸ் வந்த பொழுது தோப்பா அதை அவர் நினைச்சு செஞ்சார் கொண்டாருன்னெலாம் இருக்கிறதுக்கு இல்லை, அவருடைய இயல்பான வரலாறு அதுவாகவே இருந்தது. அது மாதிரி ஒரு முக்கியமான விளிம்பு நிலை மக்களின் வரலாறு அப்படிங்கிறது ஒரு ரணஜித் குஹா இந்த சபால்டன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்கூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த சபால்டன் ஹிஸ்ட்ரி ஸ்கூல் ரொம்ப முக்கியமான 1980 அது இதுவரை ஒரு 12 வால்யூம்ஸ் வந்திருக்கு, எக்ஸ்போர்ட்டில் போட்டுருக்குறாங்க. இந்த சபால்டன் ஹிஸ்ட்ரிக்குள்ள எழுதக்கூடிய அந்த தரவுகள் இருக்குல்ல, அடிப்படை தரவுகள், இது எல்லாம் நீங்கள் தோப்பா சொல்கிற இந்த மாதிரி தேடுதல்களிலிருந்து தான் நம்ம எடுக்கணும், அதுக்குள்ளே இருந்தால் நாம் செய்யணும் அப்படிங்கிறது தோப்பாவுடைய கான்ட்ரிபியூஷன். எனவே இந்த தோப்பாங்கிற விஷயம், தோப்பா பேசினா மணிக்கணக்கிலேயே பேசிகிட்டு இருப்பார், தோப்பா பற்றி பேசினாலும் மணிக்கணக்கிலேயே பேசிகிட்டு இருக்க நிற்க மாட்டேங்குது. ஆனால் எப்பயோ ஸ்டாப் பண்ணி ஆகணும் இல்லையா? அதனால நான் இப்போது இதுவரை தோப்பா தமிழ் சமூக வரலாறு எழுதியலுக்கு என்ன பங்களிப்பு செய்தார் என்பதை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணேங்கிறத சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்லணும். அப்போ தான் நான் என்ன பேசினேன் எவ்வளோ நாளிங்கிறது உங்களுக்கு விளங்கும், இல்லைன்னா விளங்காது. அப்போது ஒன்று, தமிழ் சமூக வரலாறை நான் எப்படி கட்டங்கட்டங்களாக பார்க்கிறேன், அது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், அப்புறம் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச பீரியட் 2, அப்புறம் ஒரு மாடர்ன் ஸ்டேட் ஃபார்மேஷன்லாம் உருவாகி வளர்ந்து வந்த பீரியட் 3, நல்ல ஸ்டேட் உருவாகி அதிகாரமாக இருந்த 4, பிறகு யூரோப்பியன் என்ட்ரன்ஸ் அது மாதிரி வந்த விஷயங்கள் 5, 6வதாக இந்த 19th செஞ்சுரியிலேருந்து கிடைச்ச வெடிப்பு, மிகப்பெரிய வெடிப்பு. இந்த வெடிப்பினுடைய சமூக யதார்த்தம் தான் பெரியார். அதை தோப்பா ரொம்ப விரிவாக சொல்லுவார். நான் எனக்கு டைம் இருக்கிறதுனால பேசலை. இந்த 19th செஞ்சுரிக்கு பிறகு மனித சமூகத்துக்குள்ள, தமிழ் சமூகத்துக்குள்ள அயோத்திதாசர் வர்றது, திராவிடம் பேசுறது, பௌத்தம் பேசுறது, சுயமரியாதை இயக்கம் பேசுறது, சாமி இல்லைன்னு சொல்றது, அது சமூக நீதின்னு சொல்றது, மனித இழிவுகளான வர்ணாசிரமம் சாதியை எதிர்த்து கொளுத்தணும்னு சொல்றது, இந்த எல்லா ஸ்ட்ரக்சரும் கடைசி கட்டத்தில் நமக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் என்ன, அதுக்குள்ளே யார், அதுக்குள்ளே வள்ளலார் எப்படி, அதுக்குள்ளே பெரியார் எப்படி, அதுக்குள்ளே அம்பேத்கர் எப்படி, அதுக்குள்ளே அவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன, இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு 19ஆம் நூற்றாண்டில் உருவான இயக்கவியல் ஆராய்ச்சி மரபான மார்க்சியம் எப்படி உதவுது, அந்த மார்க்சியம்ங்கிற அந்த மெத்தடாலஜிக்குள்ளே இந்த வரலாற்றை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்பதான ஒரு மரபை தோப்பா செய்து அதை சமூகத்தில் நடந்த பல விஷயங்களோடு இணைச்சி அவர் உருவாக்கிக்கிற இந்த மரபை நாம் ஒரு விரிவாக உட்கார்ந்து எழுதுகிறப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலான விவரம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால் தோப்பா சாதாரண மனுஷன் இல்லை. அந்த மனுஷன் செஞ்ச இந்த கொடை நம்மை போன்று இன்னும் எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லோருக்கும் மிகப்பெரிய விழிப்புணர்வையும் புரிதலையும் புதிதாக தரக்கூடியது. அதுதான் தோப்பா நமக்கு செஞ்ச கொடை. நன்றி, வணக்கம்.